இப்போ வந்து இன்ஸ்டன்டா வீட் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இப்போ வந்து நான் கீ வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபுல்லா போட்டுருவேன். இது வந்து நல்லா லைட்டா ஹீட் ஆக விட்டுறலாம். கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்போ வந்து நம்ம கேஷ்யூஸ் எடுத்திருக்கோம். கேஷ்யூஸ் வந்து கோல்டன் ப்ரௌனா வந்து ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ வந்து நான் கேஷ்யூஸ் வந்து ஃபுல்லா எடுத்துடுறேன். நம்ம எவ்வளோ கேஷ்யூஸ் இப்போ ஹல்வால வந்து எவ்வளோ கேஷ்யூ வேணுமோ அவ்வளோ கேஷ்யூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து வீட் எடுத்துக்கேன். இப்போ கேஷ்யூ வறுத்த அதே கீழ வந்து இதை ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஹாட் வாட்டர் வந்து நம்ம வந்து வாட்டர் ஹீட் பண்ணிடலாம். 2 cups வாட்டர் வந்து எடுத்துக்கிறோம். நான் வந்து ஹீட் பண்ணிட்டு இதுல வந்து போர் பண்ணி இது வந்து பாயில் பண்ண போறேன். இப்போ வந்து நான் இது நல்லா மிக்ஸ் பண்ண விட்டுறேன். ஹாட் வாட்டர் வந்து போட்டுட்டேன். இதுல வந்து கொஞ்சம் மைதா மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் ஃபுல்லா ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து ரொம்ப திக் ஆயிடுச்சுன்னா கீ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து வாட்டர் 2 cups எடுத்திருக்கேன். அது வந்து 1/2 cup மட்டும் ஊற்றி போறேன். நான் இப்போ வந்து இதுக்கு வந்து கேரமல் செய்ய போறேன். எப்படி செய்யலாம்? கண்ணு எப்படி இருக்கு? இப்போ வந்து நான் கேரமல் வந்து ஊத்திடுறேன். சக்கரை வந்து கேரமலைஸ் பண்ணி போட்டேன். இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து நான் இதுல வந்து கேஷ்யூ வந்து ஆட் பண்ணிடுறேன். நான் ஃபர்ஸ்டே கோல்டன் ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த கேஷ்யூ வந்து ஆட் பண்ணிடுறேன். இப்போ வந்து நம்மளோட வீட் ஹல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ வந்து நம்ம அல்வா வந்து நல்லா கிரன்ச்சியா வந்து கேஷ்யூஸ் போட்டு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு.